வீடியோ பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கப் அரிசி எடுத்துக்கிட்டு அதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் ஊற வச்சுக்கிறேன். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, பூண்டு பல். இதை வந்து இப்போ நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெங்காயத்தை வந்து மெலிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். தக்காளியும் அது மாதிரி மெலிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு தேவையான பீஸில் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணி எடுத்துட்டு ஒரு 4 பல் பூண்டு, ஒரு சின்ன சைஸ் லெமன் புளியை வந்து நம்ம ஊற வச்சுக்கலாம். ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து இதுதான். இப்போ வாங்க நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி சமைக்க ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வந்து ஒரு குக்கர் வச்சுக்கிட்டேன். 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதும் 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன். 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1/4 ஸ்பூன் சீரகம் போட்டு வத்தல் போட்டு நல்லா நான் வதக்கிக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நறுக்கி வச்சுருந்த வெங்காயத்தையும் சேர்த்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். பூண்டு பல் உரித்து வச்சுருந்ததையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். பார்த்திங்க அப்படின்னா கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு தேவையான அளவு வந்து உப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வந்து பார்த்திங்க அப்படின்னா தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வரணும். அப்போ தான் வந்து சாப்பாடு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா? நல்லா வணங்கினதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு வந்து போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி கரைச்சி அந்த புளி ஊற வச்சிருந்தோம் இல்லையா, அந்த புளியை தண்ணியும் இதுலேயே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து இதுக்கு வந்து மசாலா வந்து ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள்தூள் வந்து 1/2 ஸ்பூன், குழம்பு மிளகாய் தூள் வந்து 2 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு மூடி போட்டு மூடிடலாம். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ வந்து ஊற வச்சுருக்க அரிசியை வந்து நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஒரு 2 கலர் கிளறி விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு நம்ம வந்து ஒரு 3 விசிலுக்கு வந்து விசில் வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா முதல் விசில் வந்துருச்சு, 2வது விசில் வந்துருச்சு. ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா சாப்பாடு பாருங்கள் உதிரி உதிரியாக நல்லா இருக்குது. வாங்க சர்வ் பண்ணிடலாம். சாப்பாடு பார்த்திங்க அப்படின்னா வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இது கூட பார்த்திங்க அப்படின்னா ஊறுகாய், வத்தல் எதுனாலும் வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்மளுடைய பேஜை வந்து ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.